வணக்கம் நேயர்களே. பரமத்திவேலிருந்து சந்திரன் பேசுகிறேன். உங்களோட ராசி பலன். அதாவது கடக ராசிக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி பலன் எவ்வாறு ஒரு பலன் கொடுக்கும்? அதோட நிலைப்பாட்டை இந்த சேனல் வழியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும், அது நல்ல கருத்தா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு பிடிக்கலைனாலும் சரி, அது ஏதோ ஒரு கருத்தை நீங்க பதிவிடுங்க. ஏன்னா, நான் சொன்னது சரியா? இல்ல தவறா? என்பதை நீங்கள் அதை நான் பதிவிடும்போது, என்னை நான் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என்றுதான். ஏன்னா, இந்த ஜோதிடம் என்பது உண்மையான ஒரு கலை. அதை நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கலையை உங்களுக்கு நல்ல முறையில கொடுக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு என்னுள் எழுந்த ஒரு கருத்தினால், நான் இந்த சனி பயிற்சிக்கு உங்களுக்கு பலன் சொல்கிறேன். இந்த சனி பயிற்சி இப்ப கடகராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? சனி எப்ப பயிற்சி ஆகிறார் என்ற ஒரு கருத்து வெண்மல 29/3/2025 சனிக்கிழமை அன்று இரவு மணி 9 மணி 44 நிமிஷத்துக்கு கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அப்ப இந்த கடக ராசிக்கு பார்க்கும்போது சனி பகவானோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடக ராசியிலே இருக்குது. பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அது ஆயிலி நட்சத்திரம் 3 நட்சத்திரமும் கடக ராசிக்கு அதி ஆதி ஆதி அதிபதியா வரக்கூடியவங்க. ஆனா சனி பகவான் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி. அப்ப உங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றக்கூடிய சனி பகவான் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்காருன்னா 7க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். இப்ப 7ஆம் இடங்கிறது நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடியது. 8ஆம்ங்கிறது ஒரு கஷ்டத்தையும், அவமானத்தையும் குறிக்கக்கூடியது. இப்ப இந்த போன சனி இந்த சனி பகவான் இப்ப 2 1/2 வருஷ காலமாக கும்பத்துல தான் சஞ்சாரம் செஞ்சிருந்தாரு. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, ஒரு அவமானத்தையும், ஒரு நஷ்டத்தையும், ஒரு கஷ்டத்தையும், மன ரீதியான ஒரு போராட்டத்தையும் குடுத்திருக்கும் நண்பர்களே. இது இல்லைன்னு சொல்றதுக்கு ஏன்னா, சனி வந்து ஒரு கர்மக்காரன். கர்மாவின் பலனை இருக்கிற இடத்துல இருந்து 100% செஞ்சுருவாரு. அதுக்கு அடுத்து பார்க்கிற இடத்தையும் செய்வார். அந்த பார்வைங்கிறது சனி பகவானோட பார்வையும் நமக்கு சிறப்பில்ல, இருக்கிற இடமும் சிறப்பில்ல அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப 8ல இருந்த சனி பகவான் அஷ்டம சனியாக உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக பெரிய ஒரு துன்பத்தையும், துயரத்தையும் கொடுத்தார் என்பது கடகராசிக்காரங்கள் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்ன கருத்துகள் ஏராளம். அதெல்லாம் நாங்க பதிவிட முடியாதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களோட பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் நெறைய இருந்துச்சுங்க. இட பிரச்சனையும் சரிங்க, சொந்த பிரச்சனையும் சரி, சொத்து பிரச்சனையும் சரிங்க. அதே மாரி பெண்ணோட பிரச்சனையும் சரி, நெறையா எல்லாமே வந்துட்டாங்க. எல்லா பிரச்சனையும் சொல்ட்டாங்க அப்படிங்கிற தன்மைலாம் காட்டுது. இப்ப கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் என்ன இடம்? தெய்வ அனுகூலமான இடங்க. இப்ப அஷ்டமாதிபதி விலகிட்டார். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமம், கஷ்டம் குறைஞ்சிருச்சு. அப்ப இன்னுமே வந்து அவங்க வெளிச்சத்துக்கு போறாங்க. கடகராசிக்காரங்க இவ்வளவு நாள் அஷ்டமம்னா ஏன்னா இருட்டுங்க. இருட்டுல இருந்தவங்க இப்ப வெளிச்சத்துக்கு போறாங்க. 9ஆம் இடம் பிரகாசமான இடங்க. அதாவது ஒரு 9ஆம் இடங்கிறதே ஒரு யாகத்த குறிக்கக்கூடியது. நம்ம எப்படி கோயிலுக்குலாம் கும்பாபிஷேகம் பண்ணி யாகம் பண்றோம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணா யாகம் பண்றோம். அந்த மாரி 9ஆம் இடம் தெய்வம் அனுகூலம் பொருந்திய இடம். அதனால தான் யாகம் பண்ணி தெய்வத்துக்கு உண்டான ஒரு சக்திய உண்டாக்கக்கூடிய இடமே அதுதான். அப்ப கோபுரம்னு சொல்லக்கூடிய இடமும் 9ஆம் இடம் தான். அப்ப கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்ப இந்த கடகராசிக்காரங்க வந்து கோபுர தரிசனம் அவங்க வந்து பண்ணுவது ஒரு சிறப்பை தருங்க. ஒரு கோயிலுக்கு போம்போது, உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்த தரிசனம் பண்ணுவதோட, முதல்ல வந்து அவங்க கோயில பார்த்து கோபுரத்த கும்பிட்டு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டு கொடிமரத்த கும்பிட்டு, மீண்டும் கோபுரத்த கும்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் குடுக்கும். நல்ல ஒரு எனர்ஜிய குடுக்கும். இதுதான் உண்மையான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிற மாரி இருக்கும். அப்ப 9ஆம் இடங்கிறது தெய்வ அனுகூலம். அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில உங்க வீட்டுக்கு ஒரு கணபதி ஹோமம் அதாவது வீட்டுக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவது சிறப்பு. இல்லாட்டி ஒரு ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. ஆலய பணிகளில் நீங்க வந்து ஈடுபடுவது சிறப்பு. ஆலய பணிகளுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பது சிறப்பு. ஆலய பணிகள் ஏதாவது கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா, அதுக்கு உண்டான உங்க யாகத்துக்கு உண்டான ஜாமானங்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு. இல்லாட்டி உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு ஏதோ ஒரு தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு ஆராதனை பண்ணுங்க. இல்ல அபிஷேகத்துக்கு உண்டான பொருள வாங்கி குடுங்க. இதெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம், கௌரவம் இதெல்லாம் குடுக்குங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியம், கௌரவங்க. புகழ் அதாவது புகழுங்கிறத விட கௌரவத்த குடிச்சா நமக்கு புகழ் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி கௌரவமாக வாழக்கூடிய தன்மை அந்த இடம் குடுக்குங்க. அப்ப இந்த ஆதிபத்தியத்த சொல்லிட்டேன். இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, லாபஸ்தானத்த பார்க்குதுங்க. அதாவது 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக கடகராசிக்கு 11ஆம் இடத்த பார்க்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். மூத்தவர்களோட ஸ்தானம். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு அண்ணன் யாராச்சும் அக்கா இருந்தாங்களும் சரி,
அவங்களோட வீட்டில வந்து ஏதாச்சும் ஒரு இப்ப இந்த காலகட்டத்தில் அதாவது சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கங்க. ஏன்னா 11ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறனால, மூத்தவர்களுக்கு இந்த தன்மையை கொடுக்கும். அதே மாரி உங்களுக்கும் 11ஆம் இடத்த சனி பார்க்கறனால, பாக்கியத்திலிருந்து தெய்வ அனுகூலி மூலியமாக ஏதாச்சும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுங்க. 11ஆம் இடத்த சனி பார்க்கறது. இப்ப சனி பகவான் 11ஆம் இடம் பார்க்கறது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது, பார்த்தாலும் நல்லது. அவங்களோட ஆசைகள் பூர்த்தியாகும், ஆசைகள் ஜெயமாகும். இதுதான் ஒரு உண்மைங்க. அடுத்தது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக. அதாவது 9லிருந்து 3ஆம் இடத்த 3ஆம் இடம் இளைய சகோதரரை குறிக்கக்கூடிய இடம். இளைய சகோதரியை குறிக்கக்கூடிய இடம். இதுதாங்க. அப்போ உங்களோட முயற்சியை குறிக்கக்கூடிய இடம். அப்ப நீங்க ஒரு டைமுக்கு 3 டைம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் பார்ப்பது, முயற்சிக்கு தடையை கொடுப்பார். அப்ப நீங்க முயற்சி எடுக்க எடுக்க வெற்றி பெறலாம் என்ற சொந்த முயற்சி உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அடுத்ததாக உங்களோட சகோதரர், சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை அவங்க வீட்டோட பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை. அவங்களுக்கு ஏதாவது இந்த காலகட்டத்தில ஒரு இடம் வாங்கக்கூடிய, வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில உருவாகும் நண்பர்களே. அடுத்ததாக சனி பகவானோட பார்வை கர்ம பார்வையாக உங்களோட 6ஆம் இடத்த பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக. அதாவது கடக ராசிக்கு தனுசு 6ஆம் இடங்க. தனுசு ராசி 6ஆம் இடம். இவங்க மீனத்திலிருந்து 10ஆம் பார்வை 6ஆம் இடத்த பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலங்க. ஏன்னா 6ஆம் இடம் வந்து நோய குறிக்கக்கூடிய இடங்க. எதிரிய குறிக்கக்கூடிய இடங்க. கடனை ஏற்படுத்தக்கூடிய இடங்க தான். பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம் தான். இப்ப இந்த இடமெல்லாம் சனி பகவான் பார்க்கறனால உங்களுக்கு இதெல்லாம் வராதுங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. நல்லதே நடக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். 6ஆம் இடத்த சனி பகவான் பார்ப்பது 10ஆம் பார்வையாக, எதிரினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எதிரினால எந்த தொல்லையும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. நோயிலிருந்து நீங்க தப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை. இவ்வளவு நாள் பிரச்சனையில இருந்தீங்க. உடல் ரீதியா பிரச்சனைங்க. மருத்துவ செலவு பண்ணிட்டு இருந்தேங்க. இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதாவது அதிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே. மறந்து விடாதீர்கள். இதுதான் கடகராசிக்கு உண்டான இந்த சனி பெயர்ச்சியோட அஷ்டம சனி விலகி, இப்ப பாக்கியத்துக்கு சனிமே பாக்கிய சனியாக உங்களுக்கு செயல்படுது. பாக்கியத்த சனி பகவான் குடுப்பார். தெய்வ அனுகூலம் மூலியமாக குடுப்பார் என்றோ எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. அப்ப உங்களோட ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அவர் ராசியிலேயே வந்து ஆட்சி. அடுத்தது உச்சம் 11ல போய் லாபஸ்தானத்துல. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே ஒரு சாதகமாக அதாவது இவ்வளவு நாள் வந்து பாதகமாக இருந்த காலகட்டங்கள் இப்ப எல்லாம் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப உங்களோட வழிபாட்டை எதுல செஞ்சா சிறப்பை தரும் அப்படிங்கிற ஒரு தன்மை வேணும்ல. அப்ப உங்களுக்கு வழிபாடுங்கிறதே நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். கோபுர தரிசனம், அதுக்கடுத்து கொடிமர தரிசனம், கர்ப்பகிரகத்தை வணங்கிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தான் தரிசனம் பண்ணிட்டு, மீண்டும் உங்கள தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்புங்க. அடுத்தது உங்களோட இஷ்ட தெய்வம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே அவங்க நீர்நிலைக்கு அருகில் உள்ள தெய்வம் தான் அதிகமா இருக்கும். அதே மாரி அந்த தெய்வம் ஆக்ரோஷமான தெய்வமா இருக்கும். நெறைய பேத்துக்கு பெண் தெய்வம் ஆக்ரோஷமா இருக்கும் அந்த தெய்வம்லாம். அவங்களுக்கு இந்த மாரி அதிகமா இருக்குங்க. ஆனா நீங்க இந்த காலகட்டத்தில இஷ்ட தெய்வத்த வழிபடுங்க. இஷ்ட தெய்வத்த வழிபடும்போது உங்களோட கஷ்டங்கள், உங்களோட துன்பங்கள் எல்லாம் குறையும். இஷ்ட தெய்வம்னா என்ன? உங்களுக்கு போற இடத்துக்கு ஏதோ ஒரு பக்கம் போயிருப்பீங்க. ஏதோ ஒரு கோயில்ல வழிபட்டிருப்பீங்க. அந்த கோயில்ல உங்களை அறியாம உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு நிகழ்வையும் ஏற்படுத்தி இருக்குங்க. அந்த கோயில் இந்த காலகட்டத்தில பிடிச்சுக்கங்க. பாக்கியங்க. ஏன்னா 9ஆம் இடங்கிறது தெய்வ அனுகூலமான ஒரு இடங்க. அந்த இடம் உங்களுக்கு எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு அது காட்டிக் குடுக்குங்க இந்த காலகட்டத்தில. சனி பகவான் அங்க உட்கார்ந்திருக்காரு. அப்ப அந்த தெய்வத்தையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காவல் தெய்வத்துக்கு வரக்கூடிய தெய்வங்களாக வரக்கூடிய ஏன்னா சனி பகவானாவே காவல் தெய்வம் தான். கருப்பு தெய்வம் தான். மதுரை வீரன், கருப்புசாமி இதெல்லாம் சனி பகவானுக்கு உள்ள தெய்வம் தான். அப்ப நீங்க போற வழியில இந்த மாரி ஒரு தெய்வத்தெல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அதுக்குண்டான ஒரு வைப்ரேஷனை நீங்க குடுத்து, அதுக்கு ஒரு பூஜைக்கு பொருளையோ, அதுக்கு ஒரு மாலை, ஒரு குங்குமம், சந்தன குங்குமம், அதுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான ஒரு பொருளு, இல்லாட்டி ஒரு அன்னதானங்கள். ஏன்னா 9ஆம் இடங்கிறது தர்மஸ்தானங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு தர்மங்கள் செய்யணும். தர்மங்கள் செய்யும்போது ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடமே கடகராசிக்கு 2ஆம் இடமே சூரியனோட வீடு. ஆ தர்மத்துக்கு ஒரு பேர் போனவர் சூரியன். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தர்மம் செய்யக்கூடியவர் சூரியன். அந்த 2ஆம் இடம் தனஸ்தானமானாலும் குடும்பம் நல்லா இருக்குங்க. நீங்க தர்ம காரியங்கள் செய்யும்போது, உபகாரணம் செய்யும்போது, தான தர்மங்கள் செய்யும்போது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அன்னதானம் செய்யும்போது உங்களுக்கு உங்களோட அஷ்டம சனி இப்ப விலகி பாக்கியத்துக்கு போறதுனால, பாக்கியம், கௌரவம் எல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையும், உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கக்கூடிய தன்மையும், தெய்வ அனுகூலத்தினால் உங்களுக்கு மேலும் மேலும் இன்னும் நல்லா இருக்கு என்ற ஒரு கருத்தை முன்வைத்து, இந்த சேனல் வழியாக உங்களுக்கு இந்த கடகராசிக்கு உண்டான சனி பயிற்சியோட பலனை சொல்லியிருக்கேன். இத கேட்டு உங்களோட கருத்தை மறக்காம பதிவிடுங்க நண்பர்களே.
பரமத்தி வேலூர்ந்து சந்திரன். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.